அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பெயர்களுக்கு நல்ல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கும் நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த சங்கர நாராயணன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலம் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிடப்பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிடப்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெறவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்களை தர பார்த்து தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். சங்கர நாராயணன் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு அப்பா எந்த ஒரு விஷயத்துலையுமே கௌரவம் பார்ப்பார். நாலாவது பாயிண்ட்டு அப்பா செயல்பட்டால் சிறிது வெறுப்பு அப்பாவுடைய செயல்பாட்டினால சின்ன சின்ன வெறுப்புகள் அப்பா மேலே உங்களுக்கு இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட், உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்கும். ஆறாவது பாயிண்ட், பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாவாங்க. ஏழாவது பாயிண்ட், உங்கள் அப்பா உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திடீர்த்தர்ப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார். ஸோ அதை பித்ரு சாபங்க அவசியம் சரி செய்யணும். எட்டாவது பாயிண்ட், மனசு தடுமாற்றம் இருக்குங்க. ஒன்பதாவது பாயிண்ட், சளித்தொல்லை சைனஸ் வீசிங் மூணு நாள் அவதிப்படுவீங்க. 10வது பாயிண்ட்டு, உடம்புல வெயிட்டு போடக்கூடிய தன்மைகள் உங்கள் பேரே சொல்லுதுங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலோ அல்லது வெயிட்டு போடாமல் பார்த்துக்கிடணும். 11வது பாயிண்ட்டு, நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் அப்பா உங்கள் தாத்தாக்கெல்லாம் தீர்த்தர்ப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டாருங்க. இது பித்ரு சாபம், அவசியம் தீர்த்தர்ப்பணங்கள் கொடுக்கணும். இதன் பிரதிபலிப்பாக ஒரு குழந்தை உங்களுக்கு அபாஷனோ அல்லது ஏமாற்றத்தையோ கொடுத்துருக்கும். 12வது பாயிண்ட்டு, தனிமை விரும்பியாக இருப்பீங்க. 13வது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க. 14வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு. 15வது பாயிண்ட்டு, உங்களுக்கு தாய்மாமன் இருந்தால் தாய்மாமன் உறவில் மன வருத்தங்கள் இருக்கும். அப்படி இல்லை மாமனார் இருக்காருன்னா மாமனார் உறவில் மன வருத்தங்கள் இருக்கும். 16வது பாயிண்ட், தூக்கம் அப்படிங்கிறது தடைப்பட்ட தூக்கமாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்காது. 17வது பாயிண்ட், கோயிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க, மடத்து சொத்தோ அல்லது கோயில் சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க, அதை அவசியம் வழிபடுங்க. 18வது பாயிண்ட், சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 19வது பாயிண்ட், கடன் பிரச்சனை உண்டு. 20வது பாயிண்ட், லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க. 21வது பாயிண்ட், நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் திருப்தி இருக்காது. 22வது பாயிண்ட், உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய லாபம், நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை போராடி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. 23வது பாயிண்ட், அம்மாவுக்கு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 24வது பாயிண்ட், கன்னி உண்டுங்க உங்கள் குடும்பத்தில். கன்னினா குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம். அது பிறந்து ஒரு 2 நிமிஷம் இறந்து பண்ணாலும் அது கன்னி தான். பச்சிலம் சிசுவும் பெண் சிசுவும் கன்னி தான். உங்களுக்கோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ ஒரு பெண் குழந்தை பிறந்து சிசுவாக இறந்தாலும் அது கன்னி தான். அது அவசியம் வழிபடணும். அதுவும் முறைப்படி வழிபடணும். கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் A to Z அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன் நண்பர்களே. டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி கன்னி தெய்வ வழிபாடை முறைப்படி பண்ணுங்கள், சிறப்பாக வாழுங்க. 25வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் சங்கர நாராயணன் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகிறன. பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன். நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாக ஒரு துல்லியமாக சொல்லும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.